பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பான துவாவை பார்க்க போறோம். இந்த துவாவை ஒரு முறை உட்காந்து ஓதுங்க. ஓதி விட்டு நீங்க துவா செய்து பாருங்க. நீங்க எந்த தேவை கேட்டாலும் உடனே அதற்கான பதில் வரும். ஏன்னா நம்ம துவா கேட்கறதுலயே எப்பயுமே சிறந்த வார்த்தைகளை உள்ளடக்கி கொள்ளணும். நம்ம எடுத்தனும் நம்ம தேவையை கேட்டுறோம், அந்த தேவைகள் நமக்கு நிறைவேறுவதில்லை. ஒரு சஹாபி ஓதும் போது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. துவால அவசரப்படாதனால நம்மளுடைய துவாக்கள் கபூலாக்கப்படுறதில்ல. சில துவாக்களை நம்ம நேரடியாக கேட்பதை விடவும் ஒரு அமைப்பாக நபி அவர்களே நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையானதை அந்த நிமிஷத்துல எப்படி வேணுமோ அந்த மாதிரி கேட்கறது தான் நமக்கு சிறப்பா இருக்கும். இந்த துவாவை நீங்க ஒரு முறை ஓதுங்க. இதுல அல்லாஹுடைய சிறந்த விஷயங்களை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருக்கும். அதுல முதல் வரி பாருங்க, யா அல்லாஹு ஃபன்சுர்னா ஃபஇன்னக ஹைருன் நாசிரீன் அப்படின்னு ஓதுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அல்லாஹுவே நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக, நிச்சயமாக நீயே சிறந்த உதவியாளனாக இருக்கிறாய் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ நம்ம ஒரு தேவையை கேட்க போகிறோம், டைரெக்டாக அந்த தேவையை கேட்கக்கூடாது. அந்த தேவைக்கான ஹெல்ப்பை நீ கொடு, ஏன்னா நீ தான் பெஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கேட்கும்போது அல்லாஹ் என்ன பண்ணுவானா, மறுக்க மாட்டானாம நம்மளுடைய தேவையை. அப்போ முதல் வரி இது. இரண்டாவது வரி, யா அல்லாஹு ஒஃப்தஹ்லனா ஃபஇன்னக ஹைருல் ஃபாத்திஹீன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு தேவை கேட்க போகிறேன், அந்த தேவையில் எனக்கு வெற்றியை கொடு அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, முதல்ல நம்ம தேவைக்கு முன்னாடியே வெற்றியை கேட்டுறோம். அப்போ வெற்றியை கேட்டுட்டு தான் நம்ம தேவையை நம்ம கேட்க போகிறோம். அல்லாஹ் என்ன பண்ணுவானா, சரி இந்த மனிதர் என்ன பண்ணுறான், நான் தான் வெற்றி கொடுக்கக்கூடியவன்னு சொல்லிட்டான், அதனால இவனுடைய காரியத்தை நான் வெற்றிகரமாக முடித்து வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹும் நமக்கு முடிச்சு வைப்பான். இதெல்லாம் இல்லாமல் நம்ம நேரடியாக தேவையை கேட்டோம்னா அல்லாஹுடைய உதவியோ இல்லை வெற்றியோ நமக்கு கிடைக்காம போயிடும். அடுத்தது பாருங்க, யா அல்லாஹு வஃபிர்லனா ஃபஇன்னக ஹைருன் காஃபிரீன். அதாவது நம்ம தேவையை கேட்க போகிறோம், அதுக்கு நம்ம வெற்றியும் உதவியும் கேட்ட கையோட நம்ம தேவையை கேட்டக்கூடாது. ஏன்னா நம்ம நிறைய பாவம் செஞ்சுருக்கோம், அந்த பாவத்துக்கும் நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டுறணும். மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், தேவையை கேட்கணும். அப்போ எல்லாம் என்ன பண்ணுவோன்னா, இந்த அடியா நீங்கிட்ட தேவையை கேட்க வரும்போது அவன் செஞ்ச தப்பையும் சேர்த்து உணர்றான்னு சொல்லிட்டு அல்லாஹு பாவத்தையும் மன்னித்து தேவையை நிறைவேற்றுவான். அப்போ இது என்னதுன்னா, யா அல்லாஹ் நீயே மன்னிப்பவன், இன்னும் மன்னிப்பதில் சிறந்தவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது, இப்போ நம்ம ஒரு தேவையை கேட்க போகிறோம்ல, அதுக்காகவே யா அல்லாஹு வருஹம்னா ஃபஇன்னக ஹைருர் ராஹிமீன். யா அல்லாஹ் நீ கருணை பொழி, நீ தான் கருணை பொழிவதில் சிறந்தவன்னு சொல்கிறோம். அப்படின்னு அல்லாஹ் இடத்துல நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ நான் ஒரு தேவையை கேட்க போகிறேன், அந்த தேவைக்கு உன்னுடைய கருணை வேணும், அந்த கருணையை நீ என் மீது பொழின்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆகுது, நம்ம ஒரு தேவையை இன்னும் கேட்கறதுக்கு முன்னாடி அதை பற்றி என்ன பண்ணுறோம், அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த துவாவின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம். யா அல்லாஹு வஃபில்னா ஃபஇன்னக ஹைருல் ஆஃபிலீன். யா அல்லாஹ் நீ பாதுகாப்பு கொடுப்பவன், நீதான் சிறந்த பாதுகாவலனாக இருக்கிறாய், அதனால இந்த காரியத்துல எனக்கு நீ பாதுகாப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பையும் நம்ம கேட்டு பெற்றுக்கிறோம். ஏன்னா ஒரு காரியம் செய்யறோம், அதுல நமக்கு ஆபத்துகள் வரக்கூடாது, அதுல நமக்கு நல்லது நடக்கணும், பாதுகாப்பா இருக்கணும்னா அந்த பாதுகாப்பையும் நம்ம ஆரம்பத்திலேயே கேட்டுறணும். அடுத்தது, யா அல்லாஹு வஹ்தினா வ நஜ்ஜினா மினல் கௌமில் லாலிமீன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ் நீயே நேர்வழி காட்டக்கூடியவனாக இருக்கிறாய், எனக்கு தவறான வழியிலிருந்து காப்பாற்றி நேர்வழியை காட்டிடு, என்னை தவறான வழியில விட்டுறாத அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு விஷயத்தை கேட்க போகிறேன், அந்த விஷயத்தில் நல்லது இருக்கா கெட்டது இருக்கான்னு எனக்கு தெரியாது, அதில் நல்லதை மட்டும் நீ எனக்கு கொடு, கெட்டது எனக்கு கொடுத்துடாத, என்னை நீ விட்டு கொடுத்துடாதேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அல்லாஹ் இடத்துல கேட்குறோம். அப்போ அல்லாஹ் இடத்துல என்ன கேட்குறோம், நேரான வழியை வலியுறுத்தி நம்ம இதை கேட்குறோம். அப்போ இத்தனை விஷயத்தையும் நம்ம கேட்டதுக்கு பிறகு நம்ம தேவையை கேட்டோம்னா அந்த தேவை இந்த அத்தனைக்குமே பொருந்தி போகும். அதை கொண்டு நம்ம அதனுடைய பலனை அனுபவிக்க முடியும். அப்போ நீங்கள் இதை ஒரு முறை ஓதுங்க. ஒரு முறை ஓதிட்டு என்ன பண்ணலான்னா, நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய தேவையை மனசார அல்லாஹ் இடத்துல கேளுங்க. கேட்கும் போது இதெல்லாம் சேர்த்தி சொல்லி கேளுங்க. யா அல்லாஹ் நான் இந்த விஷயத்துக்காகத்தான் உன்னுடைய கருணையை கேட்டேன், அதனால இந்த விஷயத்தில் உன்னுடைய கருணையை கொடுன்னு சொல்லிட்டு கேளுங்க. அது நீங்கள் எதுக்காக வேணால் கேட்கலாம், எந்த தேவையாக இருந்தாலும் சரி. அந்த தேவையில் எனக்கு உதவி கொடு, உன்னுடைய அருளை கொடு, உன்னுடைய ரஹ்மத்தை கொடு, உன்னுடைய வெற்றியை கொடு, அந்த காரியத்தை எனக்கு லேசாகி கொடுன்னு சொல்லிட்டு எல்லாமே அதை மேட்ச் பண்ணி நீங்கள் துவா செஞ்சிட்டிங்கன்னா இதை ஒரு தடவை ஓதிட்டு அந்த தேவை உங்களுக்கு மிக விரைவில் நடக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான துவா தான். இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து வச்சு அனைவருமே ஓதிவாங்க. அல்லாஹ்வே போதுமானவன். நம்ம தினமுமே ஒரு இபாதத் போட்டுறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நிறைய பேர் துவா செய்ய சொல்கிறீங்க, உங்களுக்காக நான் துவா செய்து கொண்டு தான் இருக்கேன். அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.